Hi friends, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரோக்ராம்லையும் நம்ம பிரமிட் பேட்டர்ன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ப்ரோக்ராமில் வந்து பிரமிட் பேட்டர்னில் வந்து நம்ம ஸ்டார் பிரிண்ட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஞாபகம் இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய்ட்டு நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த பேட்டர்னில் வந்து நம்பர்ஸ் வந்து எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ சேம் தான். அதில் எப்படி நீங்கள் வந்து நம்பர்ஸ் பிரிண்ட் பண்ணுறீங்க, ஸ்டார் பிரிண்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி நான் நம்பர்ஸ் பிரிண்ட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். வேறு எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் எழுதும் போது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கெட்சிகச்சை நான் மறந்துடுவேன். அதனால் நான் ஃபஸ்ட்டே டைப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்பேஸ் விட்டு இதில் கீழே போய் நான் டைப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இன்டீஜரில் ரோ, காலம், நம்ம ஸ்பேஸ்னு ஒரு வேரியபிள் எடுத்தோம், லிமிட்னு ஒரு வேரியபிள், அதுக்கு 4. நான் எதுக்கு இந்த லிமிட்டோட வேல்யூ 4 எடுத்தேன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஃபஸ்ட்டு இதில் வந்து ஒரு ஸ்பேஸ் கவுண்ட் பண்ணுங்கள். இங்கே 1 ஸ்பேஸ், செகண்ட் ஸ்பேஸ், தேர்டு, 4 ஸ்பேசஸ் இருக்கா, அதனால் நான் லிமிட் வந்து இங்கே 4ன்னு எடுத்திருக்கேன். ஓகேங்களா? அடுத்து லூப்பில் ஃபஸ்ட்டு ரோ லூப். ரோ இஸ் ஈக்குவல் டு 1, 5 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5, ரோ ப்ளஸ் 5 ரோ இருக்கிறனால 5 எடுத்துக்கேன். அதுக்கப்புறம் காலமை பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பிரிண்ட் பண்ணோம், ஸ்பேஸு. ஃபார் எஸ்பி ஸ்பேஸ் வேரியபிள் இஸ் ஈக்குவல் டு 1, எஸ்பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என்னவாக இருக்கணும், லிமிட்டாக இருக்கணும், எஸ்பி ப்ளஸ் ப்ளஸ். இதுக்குள்ளே போயிட்டு ஜஸ்ட்டு வந்து நம்ம என்ன பிரிண்ட் பண்ண போகிறோம், ஸ்பேஸ் தான் பிரிண்ட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இதுக்கப்புறம் காலம் இஸ் ஈக்குவல் டு 1, காலம் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என்னவாக இருக்கும், ரோ, தென் காலம் ப்ளஸ் ப்ளஸ். printf %d ஸ்பேஸ் விட்டுக்க கம்மா வேரியபிள் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரோ பிரிண்ட் பண்ணலாம். ரோ பிரிண்ட் பண்ணால் என்ன வரும், 1ன்னு வரும் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் 2 2ன்னு வரும், 3 3 3ன்னு வரும். அப்போ ரோ கிடையாது, இது காலம். ரோ பிரிண்ட் பண்ணால் அது வேறு பேட்டர்ன் ஆகிடும். அந்த பேட்டர்னுக்கு நெக்ஸ்ட்டு நான் வீடியோ போடுறேன், அதை பார்த்துக்கோங்க. இல்லை நீங்களே வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இது போன ப்ரோக்ராமில் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தோன்னு ஞாபகம் இருக்கா, இந்த லிமிட்டோட வேல்யூவை நம்ம மைனஸ் பண்ணாமல் விட்டனால எல்லாத்துக்கும் ஈக்குவல் ஸ்பேஸ் எடுத்துக்கிச்சு. எதுக்கு இதை மைனஸ் பண்ணுறோன்னா, ஃபஸ்ட் டைம் உள்ளே வரும்போது 4 ஸ்பேஸ் விடணும், நெக்ஸ்ட் டைம் வரும்போது 3 ஸ்பேஸ் தான் விடணும். அதுக்காக அந்த லிமிட்டோட வேல்யூவை நான் மைனஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணால் ஸ்லாஷன் நம்ம கொடுக்கலையோ, இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் விட்டிங்கன்னா தான் உங்கள் வந்து ப்ரோக்ராம்ஸ் வந்து நீங்கள் கற்றுக்க முடியும். இப்போ எனக்கு பார்த்தோன்னே வந்து இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, ஸ்லாஷன் கொடுக்கலன்ட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். பார்த்தீங்களா, நமக்கு இந்த பிரமிட் பேட்டர்ன் கிடச்சிச்சு. ஸோ இதிலேயே காலமை தூக்கிட்டு ரோ போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு பேட்டர்ன் கிடைக்கும். அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஏதாவது ஸ்பெசிஃபிக் டாபிக்ஸில் இல்லைனா இன்டர்வியூ கொஷின் சால்வ் பண்ணணுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான வீடியோஸ் எடுத்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இது போக நான் வந்து ஆங்குலர் 8 பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் நெக்ஸ்ட்டு வந்து நான் அந்த வீடியோஸ் எல்லாம் நான் அப்லோட் பண்ண முடியும். தேங்க்யூ.